ஆரியனை பிரிந்தேனோ தெய்வவாரி ஆண்டான் போலே. ஆளவந்தார் என்கிற யமுனாச்சாரியார் ஸ்ரீரங்கத்தில் அரையர் சேவையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அரையர்கள் ஒரு பாசுரம் பாடுகையில் அனந்தபுரம் புகுதும் இன்றே என்ற வரியை 3 முறை அழுத்தமாக அபிநயித்து காட்டுகிறார்கள். முதல் வரிசையில் அமர்ந்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் யமுனாச்சாரியாருக்கு அரங்கன் ஜாடையாக அரையர்கள் மூலம் உடனே நீ திருவனந்தபுரம் போ என்று கட்டளையிடுவதைப் போல் தோன்றவே அக்கணமே தனது பொறுப்புகளை நம்பகமான ஒரு சிஷ்யரிடம் விட்டுவிட்டு பிரயாணத்திற்கு தயாராகிறார். அப்படி பொறுப்பை அவர் ஒப்படைத்தது அவனிடம் மிகவும் ஈடுபாடும் பக்தியும் கொண்ட சிஷ்யர் தெய்வவாரி ஆண்டான் என்பவரிடம். புறப்படும் முன் தன் சீடரான தெய்வவாரி ஆண்டானிடம் திருவரங்கத்திலேயே தங்கி மடத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். தெய்வவாரி ஆண்டானுக்கு மிகுந்த வருத்தம். என்ன செய்வார்? அளவற்ற குருபக்தி கொண்ட அவரால் ஆச்சாரியரை பார்க்காமல், அவரை தினமும் வணங்காமல், அவர் சொல் கேளாமல் ஒரு நாளாவது இருக்க முடியுமா? அதே நேரம் அவர் சொல்லிய வாக்குக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டாமா? உள்ளூர அவரை பிரிந்த வருத்தத்தோடு ஆசிரம மட நிர்வாகத்தை பொறுப்பாக செய்து கொண்டிருந்தார். தெய்வவாரி ஆண்டான் சரியான தூக்கம், உணவு இன்றி தனிமையில் ஆற்றமாட்டாமல் அழுதார். உடல் இளைத்தது. படுக்கையில் வீழ்ந்தார். மருத்துவர்கள் வந்து ஆண்டானை பரிசோதனை செய்தார்கள். மருந்துகள் கொடுத்தார்கள். உடலில் ஒன்றும் குறையில்லை. மனதளவில் பெரும் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பாதிப்புதான் உடல் நலக் குறைவு என்றார்கள் மருத்துவர்கள். தெய்வவாரி ஆண்டாரே, உங்கள் உடலில் குறை தெரியவில்லையே, மனதளவில் உங்களுக்கு என்ன குறை என்று கேட்கிறார் மருத்துவர். மருத்துவரே, என்னால் என் ஆச்சாரியனை பிரிந்து உயிர் வாழ முடியவில்லை. பிரிவு தாங்க முடியாமல் மனதளவில் மட்டுமல்லாமல் அது உடலையும் பாதித்து விட்டது. ஆச்சாரியரை காணாவிடில் இன்னும் மோசமடையும் என்கிறார் தெய்வவாரி ஆண்டான். தெய்வவாரி ஆண்டான் தன் குரு ஆளவந்தாரிடம் அளவு கடந்த பிரேமை கொண்டவர். குருவை விட்டு என்றுமே பிரிந்ததில்லை. ஆளவந்தார் கிளம்பியதும் அவருடைய பிரிவை அவரால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. மருத்துவர்கள் இந்த வியாதி தீர மருந்து இல்லை, இதற்கு வைத்தியம், உடனே இவரை அவருடைய குருவிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்றார்கள். கூட இருந்த மற்ற அடியார்கள் மருத்துவர் கூறிய அறிவுரையின்படி அவரை கட்டிலோடு திருவனந்தபுரம் நோக்கி சுமந்து சென்றார்கள். முதல் நாள் குருவிடம் செல்கிறோம் என்ற நினைப்பே அவர் காய்ச்சலை குறைத்தது. திருவனந்தபுரம் நெருங்க நெருங்க அவருடைய நோய் படிப்படியாக குறைந்தது. எழுந்து உட்கார்ந்தார். சிரித்து பேச ஆரம்பித்தார். பிறகு நன்றாக நடக்க ஆரம்பித்தார். திருவனந்தபுரம் அருகில் சென்ற பொழுது இவருக்கு நோய் வந்தது என்று கூட வந்த அடியார்கள் வியந்தார்கள். தெய்வவாரி ஆண்டான் ஆச்சாரியரை சந்திக்கும் முன்பே ஆச்சாரியார் வழியில் தென்படுகிறார். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியை தரிசித்துவிட்டு ஸ்ரீரங்கம் திரும்பிக் கொண்டிருந்தார் ஆச்சாரியர். இவ்வளவு நாள் குருவை பார்க்காமல் உள்ளம் துடித்துக் கொண்டிருந்த ஆண்டான் குருவை பார்த்தவுடன் காலில் விழுந்து அப்படியே தரையிலேயே படுத்திருந்தார். குரு எழுந்து கொள் என்று சொல்லும் வரையில் எழுந்திருக்க கூடாது. தெய்வவாரி ஆண்டானை கண்டதும் ஆச்சாரியருக்கு அதிசயமும் ஆச்சரியமும் வருத்தமும் ஒரு சேர அவனை கடிந்து கொண்டார் ஆச்சாரியர். ஆண்டானே, நான் உன்னை நம்பித்தானே ஆசிரம மடத்தின் நிர்வாகத்தை பொறுப்பாக கவனித்துக்கொள் என்று ஒப்படைத்துவிட்டு வந்தேன். எப்படி அதை கவனிக்காமல் இங்கே வந்தாய்? உனக்கு பரதன் எப்படி ராமன் கட்டளையை கீழ்ப்படிந்து நந்தி கிராமத்தில் 14 வருடங்கள் ராஜ்யபாரம் செய்து அயோத்தி மாநகரத்தை திறம்பட ஆண்டான் என்பது கவனம் இருக்கிறதா? உன்னை பரதனாக நினைத்தேனே. ராமர் சொல் பேச்சை கேட்டு பரதன் வைத்த இடத்தில் இருந்தார். ஆனால் நீரோ என் சொல் பேச்சை கேட்காமல் இங்கே வந்துவிட்டீர். நான் என்ன ராமரைப் போல பெரியவனா? இல்லையே. நீரும் பரதனைப் போல தொண்டனா? இல்லையே என்றார். தரையில் கிடந்தபடியே இந்த சுடு சொல்லை கேட்ட ஆண்டானுக்கு உள்ளம் விதும்பியது. குருவை தேடிக்கொண்டு சிஷ்யனாக வந்தேன். ஆனால் குருவின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டோம். சிஷ்யனாக இருப்பதற்கே இனி அருகதை இல்லாமல் போய்விட்டதே என்று மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்தார். எங்கே எழுந்து கொண்டால் அவர் கோபம் அதிகமாகிவிடுமோ என்று அஞ்சியபடியே தரையிலேயே கிடந்தார். என்ன ஆண்டானே, ராமரைப் போல என்னையும் வீரனாக்காமல் நீர் எழுந்திருக்க மாட்டீரோ என்று ஆளவந்தார் குத்தலாக கேட்க தெய்வவாரி ஆண்டான் செய்வதறியாமல் திகைத்து பரபரப்புடன் எழுந்து கொண்டார்.
கூட வந்தவர்கள் ஆண்டான் திருவரங்கத்தில் நோய்வாய்ப்பட்டு இருந்ததையும் வைத்தியர்களின் அறிவுரைப்படி அவரை அழைத்துக் கொண்டு வந்த கதையும் சொல்ல, ஆளவந்தார் அவருடைய குருபக்தியை கண்டு வியந்து மகிழ்ந்து அவரை அணைத்துக் கொண்டு, ஆண்டானே, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர், போய் அனந்த பத்மநாபனை தரிசித்து விட்டு வாரும், எல்லோருமாக ஸ்ரீரங்கம் திரும்புவோம் என்றார். தெய்வவாரி ஆண்டான் ஆச்சாரியரை நேரில் தரிசித்ததில் மகிழ்ந்து உளமாற மறுபடியும் வணங்கி, ஆரிய பெருமாளே, ஆரியன் என்றால் உயர்ந்தவர் என்று பொருள், ஆரிய பெருமாளே, எனக்கு அரங்கனும் நீங்களே, அனந்த பத்மநாபனும் நீங்களே, மீண்டும் உங்களை ஒரு வினாடியும் என்னால் பிரிய இயலாது என்றார். ஆச்சரியப்பட்ட ஆளவந்தார் தெய்வவாரி ஆண்டாருடனும் தனது சீடர்களுடனும் ஸ்ரீரங்கம் திரும்பினார். தெய்வவாரி ஆண்டான் உடல் நிலையும் குணமாகியது. சாமி, நான் தெய்வவாரி ஆண்டானை போல ஆரியனை, அதாவது குருவை பிரிந்தேனோ, பிரிந்ததால் மெலிந்தேனோ, மெலிந்து தளர்ந்தேனோ, ஆரியனை கண்டவுடன் தெய்வம் என்று சொல்லவில்லையே, எதுவும் நான் செய்யவில்லையே, அதனால்தான் இந்த ஊரை விட்டு போகிறேன் என்றாள் திருக்கோளூர் பெண். ஸ்ரீ ராமானுஜரை சந்தித்த திருக்கோளூர் பெண் பிள்ளை அவர் கேட்ட ஒரு சாதாரண கேள்விக்கு 81 பேரை அடையாளம் காட்டி, அவர்களைப் போலவா நான் எந்த விதத்திலாவது பெருமாளிடம் ஆச்சாரியனிடம் பணிவிடை செய்தவளா என்கிறாள். அப்படித்தான் இந்த தெய்வவாரி ஆண்டானை 65வது உதாரண புருஷராக காட்டுகிறாள். அவரை போல் குருவினிடத்தில் பக்தி கொண்டவளாக நான் இருந்ததுண்டா? அவருக்காக என் உடல் இழைத்ததுண்டா? எனக்கு எந்த விதத்தில் இந்த புண்ணிய கஷேத்திரம் திருக்கோளூரில் வசிக்க அருகதை என்கிறாள் திருக்கோளூர் பெண். அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே. இது திருக்கோளூர் பெண் பிள்ளை சொன்ன அடுத்த ரகசியம். கதையை தொடர்ந்து கேட்க இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, subscribe பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்.